நம்ம எம்சியூவில் அடுத்த சாகா வந்துட்டு மியூட்டன்ட் சாகாவை தான் வரப்போகுது. இதில் எக்ஸ்மென்ஸ் தான் ஒரு முக்கியமாக ரோல் பண்ண போகிறாங்க. அதனால டூம்ஸ்டேக்கு அப்புறம் வர மூவிஸ்லேயே ஒரு சில மூவிஸில் நம்ம எக்ஸ்மேனாக எம்சியூவில் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நம்ம பிளேடு மூவியை தள்ளி வச்சதுக்கான காரணமே அது மியூட்டன்ட் சாகாவில் வரக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி வேற ரூமர் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு சாடி சிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை நம்ம எம்சியூவில் ஜீன் கேரக்டருக்காண்டி கேஷ் பண்ணியிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது ஒரு ரூமர் தான், பட் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. பட் இவங்க தான் ஜீன் கிரேவா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு நல்ல கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஆக்டர் தான். ஸோ நல்லாவே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாடி சிங்ஸ் இந்த கேரக்டர் கரெக்டாக வருவாங்களா அப்படின்னு தெரியல, பட் அவங்களோட நடிப்பு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எம்சியூவில் மியூட்டன்ட் சாகாக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கான கேஸ்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நீங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த